பழைய நிலைக்கு திரும்பிய இஸ்ரேல். வடக்கு இஸ்ரேல் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துள்ளதாகவும், எல்லையில் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் கோட்டைகள் சிதிலமடைந்து கிடப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து வலுவாக செயல்பட வேண்டும் என்று 91வது டிவிஷன் தளபதி தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1970களில் இஸ்ரேலின் வடக்கு அண்டை நாட்டிற்கான மனிதாபிமான முயற்சிகளின் மையமாக இருந்தது. தெற்கு லெபனானில் ஷியா முஸ்லிம்கள் உட்பட வசிப்பவர்களுக்காக இஸ்ரேல் ஒரு சிறு இராணுவ சுகாதார கிளினிக்கை நுழைவு வாயிலில் திறந்தது. காலப்போக்கில் இந்த முயற்சி விரிவடைந்தது. ஏனெனில் லெபனான் வர்த்தகர்கள் வணிகத்திற்காக ஷிரியத் ஷ்மாவோனுக்கு வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்பட்டார்கள். மேலும் லெபனான் தொழிலாளர்கள் இஸ்ரேலிய பண்ணைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் தங்களுடைய வேலைகளை அடைய இந்த வாயில் வழியாகத்தான் கடந்து சென்றார்கள். 1978இல் பாலஸ்தீனிய விடுதலை இயக்க பயங்கரவாதிகளை எதிர்த்து போரிட இஸ்ரேல் லெபனான் மீது படையெடுத்த போது மீண்டும் 1982இல் ஐடிஎஃப் துருப்புகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த நுழைவு வாயில் வழியாக முன்னும் பின்னுமாக வந்து சென்று கொண்டிருந்தனர். அடுத்தடுத்த ஆண்டுகளில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு மண்டலத்தை அமைத்த போது தெற்கு லெபனான் இராணுவத்தின் அதாவது SLA போராளிகளும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் இஸ்ரேலில் வேலை செய்யவும், ஷாப்பிங் செய்யவும், மருத்துவ சிகிச்சையை பெறவும் இந்த வழியை நன்கு பயன்படுத்தி கொண்டார்கள். லெபனானில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை துருப்புகளுக்கு எதிராக ஒரு கொரில்லா போரை நடத்த ஈரான் நிறுவியிருந்த ஷியைட் போராளிகள் குழுவான ஹெஸ்புல்லாவின் கவர்ச்சிகரமான இலக்காக ஃபாத்திமா கேட் இருந்தது என்பதில் வியப்பும் இல்லை. 1988இல் ஹிஸ்புல்லா தற்கொலைப்படை தீவிரவாதி நடத்திய தாக்குதலில் 8 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டது நினைவிருக்கலாம். இறுதியாக 2000 ஆண்டில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறிய போது பீதியடைந்த SLA துருப்புகளும் அவர்களது குடும்பங்களும் ஃபாத்திமா வாயிலில் கூடி ஹிஸ்புல்லாவிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட பழிவாங்கலில் இருந்து தப்பிக்க முயன்றார்கள். நூற்றுக்கணக்கான படையினரின் உயிர்களை பறித்த மற்றும் இஸ்ரேலிய சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்திய ஒரு பாதுகாப்பு மண்டலத்தில் இருந்து வந்த குண்டுவீச்சின் கீழ் இஸ்ரேலின் அவமானகரமான பின்வாங்கலின் சக்தி வாய்ந்த அடையாளமாக 1 மைல் நீளத்திற்கு கார்கள் நின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் பின்வாங்கிய பின்னர்தான் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் எல்லையினுடைய மறுபக்கத்தில் உள்ள இஸ்ரேலிய படையினர் மீது கற்களை வீசுவதற்காக அவர்கள் தயாரானார்கள். 2018 பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று இஸ்ரேல் உடனான லெபனான் எல்லையில் உள்ள கஃபார் கிலாவில் உள்ள ஃபாத்திமா கேட் அருகே ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார்கள். சிரிய வான் பாதுகாப்புகளின் தாக்குதலுக்கு உள்ளான இஸ்ரேலிய F-16 விமானம் விபத்துக்குள்ளானதை அவர்கள் நன்றாக கொண்டாடினார்கள். சமீபத்திய வாரங்களில் இந்த ஃபாத்திமா கேட் ஒரு வியத்தகு மாற்றத்தை கண்டிருக்கிறது என்றே கூறலாம். பல ஆண்டுகள் தற்காப்பு நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொண்ட ஹிஸ்புல்லா போராளிகள் பரந்த வலைப்பின்னல் சுரங்கப்பாதைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் எல்லையில் சண்டையிடும் நிலைகள் ஆகியவற்றை கட்டமைக்க அனுமதித்த பின்னர்தான் இந்த IDF இறுதியாக அக்டோபரில் தாக்குதலை நேரடியாக தொடங்கியது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலிய துருப்புகள் முறையாக எல்லை கிராமங்களில் தேடுதல் நடத்தி ஹிஸ்புல்லா இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்திய கட்டிடங்களை வெடிக்கச் செய்த நிலையில் இந்த பேரழிவு தரும் திறமையான நடவடிக்கை ஹிஸ்புல்லாவை எல்லையில் இருந்து பின்வாங்க செய்தது. இது குறித்து தனியார் செய்தி நிறுவனர் ஒருவர் கூறும் பொழுது 91வது டிவிஷன் கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஷாய் கிளப்பருடன் ஃபாத்திமா கேட் வழியாக லெபனானின் எல்லை கிராமங்கள் எப்படி இருக்கின்றன என்பதையும், ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தம் எப்படி உள்ளது என்பதையும் ஆராய்ந்த போது அங்கு வெறுமையாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் லெபனான் உறவுகளின் வன்முறை வரலாற்றில் கிளப்பர் ஒரு முக்கிய தருணங்களில் பங்கேற்றிருக்கின்றார் என்றே கூறலாம். முடிவில்லாத 2006ஆம் ஆண்டு லெபனானின் போர் உயரடுக்கு சைரட் கோலானி உளவு பிரிவின் தளபதியாக இருந்தார். அந்த அனுபவம் வெளிப்படையாக அவரது வாயிலிருந்து ஒரு கசப்பான அனுபவத்தை விட்டு சென்றது என்றே கூறப்படுகிறது. 2006 மற்றும் 2024ஆம் ஆண்டின் சாதனைகளுக்கு இடையே எந்த ஒப்பீடும் கிடையாது. முதலாவதாக, 1 வருட சண்டைக்கு பிறகு
அசைக்க முடியாத போராட்ட உணர்வுடன் வந்த வீரர்கள், தொழில்முறை நிலை, எங்கள் இலக்குகள் தெளிவாக இருந்தன. நாங்கள் எங்கு செல்லுகிறோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஹெஸ்புல்லா நடவடிக்கையாளர்கள் கொல்லப்பட்ட சாதனைகளில் உட்கட்டமைப்பு தகர்க்கப்பட்ட, நிலத்தடி வலைப்பின்னல் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் ஆகியவற்றில் இஸ்ரேல் சாதனை புரிந்ததாக அது கருதுகிறது. இந்த ஆண்டு இஸ்புல்லாவிற்கு எதிரான இஸ்ரேலின் பிரச்சாரத்தின் முக்கிய இலக்கு வடக்கு இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புவது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் லெபனான் எல்லைகளில் கடைகள் திறக்க தொடங்கி இருப்பதாகவும், தெருக்களில் மக்கள் நடமாட்டம் இருந்ததாகவும், பெரும்பாலான IDF சாலை தடைகள் நிரம்பி வழிகின்றதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய எல்லைப்பகுதி 14 மாத குண்டு வீச்சிற்கு பிறகு மெதுவாக தன்னைத்தானே தூசி தட்டி கொண்டாலும், வர இருக்கும் ஆண்டுகளில், அதாவது எதிர்காலங்களில் லெபனிய எல்லை நகரங்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்புமா என்பது வெறும் கனவாக மட்டுமே பார்க்க முடிகிறது. அது நடப்பதற்கு உண்டான சாத்தியங்களும் இல்லை. ஃபாத்திமா கேட்டிற்கு உள்ளே அக்டோபர் வரை இஸ்புல்லாவின் கோட்டையாக இருந்த ஷியா கிராமமான கஃபர்கிலா தரைமட்டமாக்கி இருக்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை புறக்காவல் நிலையங்கள் அல்லது கட்டளை மையங்களாக பயன்படுத்தும் கட்டமைப்புகள் மட்டுமே இன்னும் நிற்கின்றன. இல்லையெனில் சாலையின் இருபுறமும் உள்ள ரீஃபார் மற்றும் கான்கிரீட் குவியல்கள் IDF புல்டோசர்களால் தாக்கப்பட்டு அழுக்கு ஃபேம்களை விட உயரமாக காணப்படுகின்றது. உண்மையில் ஒரு இராணுவ கிராமமாக இருந்த ஒவ்வொரு கிராமத்தையும் நாங்கள் அதை எவ்வாறு கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டோம் என்று கிளெப்பர் அவர்கள் கூறியிருக்கிறார். நாங்கள் செயல்பாட்டாளர்களையும் உட்கட்டமைப்பையும் அழித்தோம் என்று பெருமையாக அவர் தெரிவித்துக் கொள்கிறார். இஸ்புல்லா போராளிகள், ஆயுத கிடங்குகள் அல்லது சுரங்கப்பாதை இருந்த ஒவ்வொரு கட்டிடத்தையும் நாங்கள் தரைமட்டமாக்கினோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு லெபனானில் உள்ள சிலுவைப்போர் கோட்டையான பியூஃபோர்ட் கோட்டை முதல் லெபனான் போருக்கு முன்னர் வடக்கு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவ PLOவால் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு எவ்வளவு கடுமையாக மாறிவிட்டது என்பதற்கு கிழக்கே அதிக சான்றுகள் இருந்தது. சாட்சிகள் விட்டு செல்லப்பட்டிருக்கின்றன. லெபனான் மண்ணில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான இஸ்ரேலிய கொடியானது பலத்த காற்றில் அசைந்து ஆடுகிறது. அதற்கு பதிலாக பல லட்சம் லெபானிய இஸ்புல்லா மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் மீதுதான் இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது. இஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நவம்பர் 27ஆம் தேதி இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்றால் தொடராமல் போனது. போர் நிறுத்தம் பாராட்டத்தக்க வகையில் நீடிப்பதற்கான ஒரு அறிகுறியாக காலை முழுவதும் ஒரு குண்டு வெடிப்போ அல்லது துப்பாக்கி சுடும் சத்தமோ கேட்கவில்லை என்றும் ஒருபுறம் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை சுடும் பொழுது மேலிருந்து வரும் உத்தரவுகளுடன் இஸ்புல்லா ஓடிவிடும் என்று கிளெப்பர் கூறியிருக்கின்றார். கியாமிற்கு வடக்கே லெபனான் ஆயுதப்படைகள் அதிக எண்ணிக்கையில் நிலைநிறுத்த தொடங்கி இருக்கின்றன என்று கூறினார் அவர். ஆனால் கிளெப்பரின் பிரிவு பேக்கப் என்று அர்த்தமல்ல. அவரது படைகள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பிரிவின் படைகள் 10,000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான புரிந்துணர்வுகளுக்கு ஏற்ப படைப்பிரிவின் படைகள் செயல்படுகின்றன. அதே நேரத்தில் போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை பராமரிக்கின்றனர்களா என்றால் அதுதான் இல்லை. படைகள் இப்போது தெற்கு லெபனானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன மற்றும் இஸ்ரேலுக்கும் அதனுடைய குடிமக்களுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக கண்காணிப்பு விதிமுறைகள், தீ பாதுகாப்பு மற்றும் கூடுதல் திறன்களை பயன்படுத்தி இந்த துறையில் அச்சுறுத்தல்களை அகற்ற செயல்படுவதாகவும் ஒரு தரப்பு கூறுகின்றது. கிளெப்பரின் கட்டளை பிரிவில் இருந்த ட்ரூஸ் அதிகாரிகள் இஸ்ரேலின் எல்லைகள் மீது உருவாகி வரும் யதார்த்தத்தை கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சிரியா, லெபனான் அல்லது எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் அமைதியாக வர்த்தகம் செய்யும் ஒரு சமூகம் என்று அர்ஃபீஷை சேர்ந்த ஹைத்தம் என்பவர் கூறியிருக்கின்றார். ஜனநாயக நாடுகளில் ஒரு சிறுபான்மையினர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்ரேலில் உள்ள ட்ரூஸ் சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. எல்லைக்கு மேற்கே உள்ள முதல் மலைத்தொடரில் மர்ஜாயுன் பின்ட் ஜெபில் சாலையில் தெற்கு நோக்கி கிளெப்பர் கான்வாயை நடத்தினார். ஹம்மர்கள், இடிபாடுகள் மற்றும்
அழிக்கப்பட்ட உலோகத்தின் மீது ஒடைசே ஹவுலா மற்றும் மெய்ஸ் எல்பட் வழியாக அவை மோதியதாக கூறப்படுகிறது. போர் நிறுத்தத்திற்கு பிறகும் ஈரான் ஆதரவு பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்ரோஷமாக செயல்படும் என்று கிளப்பர் திரும்ப திரும்ப கூறுகிறார். இஸ்புல்லாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை செயல்பட முடியும் என்று அவர் ஆணித்தரமாக கூறுகிறார். எங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே இஸ்புல்லாக்களை விட மிகவும் வலிமையானது என்றும் அவர் கூறுகின்றார். நாங்கள் அதை மிகவும் வலிமையாக செயல்படுத்துவோம். இஸ்புல்லா எங்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்று அவர் சாதகமாக கூறியிருக்கின்றார்.